ஈரானுக்கு வார்னிங் கொடுத்த டொனால்ட் ட்ரம்ப். ஹார்மோஸ் நதிக்கரை மூடப்படுகிறது. அப்போ பெட்ரோல் டீசல் விலை பல மடங்கு உயரப் போகிறதா? அது மட்டும் இல்லாமல் நிறைய எச்சரிக்கையை விடுத்திருக்கார் டொனால்ட் ட்ரம்ப். இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் நாடு இருட்டில் முழுகும் அப்படின்னு. அது ஈரானுக்கு பதிலாக ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க. பல நாடுகள் தண்ணி இல்லாமல் தவிக்க போகுது நீங்கள் இதை பண்ணீங்கன்னா அப்படின்னு. அப்போ இந்தியா என்ன பண்ண போகிறாங்க? ஈரானுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்களா, இல்லை அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்களா? இந்தியாவோட நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது? நம்ம மக்களுக்கெல்லாம் எப்போ தட்டுப்பாடு இல்லாமல் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும்? டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிஸ்கஸ் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்கா போர். இந்த போர் இன்னைக்கு முடிகிற மாதிரி தெரியவே இல்லைங்க. இந்த போருடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது, இன்னும் முக்கியமாக போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈரான் சரணடைஞ்சிருவாங்க, ஈரான் அவங்க தன்னுடைய தாக்குதல் நிறுத்திடுவாங்க அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் நாங்கள் இருக்கோம். அவங்களுடைய உச்ச தலைவரை பலி கொடுத்த போதுமே அவங்க திரும்ப எழுந்து வந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம், சைலண்டாக அட்டாக் பண்ணணும் அப்படின்னு. ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் மைண்ட் கேம் விளையாடுறாரு. ஈரானை பீதியிலே வச்சிருக்காரு, எல்லாத்தையுமே கட் பண்ணுறாரு. ஈரான் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அன்றாட வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் மிரட்டுறாரு. அந்த மிரட்டலாம் அடிபணியவே மாட்டுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஹார்மோஸ் நதிக்கரை தான். இந்த ஹார்மோஸ் நதிக்கரை தான் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. என்னன்னா இது பெரிய வார். இந்த வார் எதுக்காக நடக்குது? இந்த ஹார்மோஸ் நதிக்கரையை யாரு கைப்பற்ற போறாங்க? ஏன் அப்படின்னா அந்த ஆயில் மார்க்கெட்ல, இந்த ஆயில் ட்ரேடிங்ல, ஆயில் பிசினஸ்ல யார் நம்பர் 1 இருக்க போறா உலகத்தை? 20% மேல கச்சா எண்ணெய் அந்த ஹார்மோஸ் நதிக்கரையில் தான் பல நாடுகளுக்கு செல்லுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த நதிக்கரை கண்ட்ரோல் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈரான் வச்சுருக்காங்க. அப்போ ஈரான்ட்டு வாங்கணும், ஈரான்ட்டு அமெரிக்கா கைப்பற்றணும், இஸ்ரேல் கைப்பற்றணும், மற்ற நாள் கைப்பற்றணும். அப்போனா தான் பெரிய ஆதிக்கத்தை செலுத்த முடியும் அப்படின்னு தான் டொனால்ட் ட்ரம்ப்போட எண்ணம். ஆனால் ஈரான் துளியும் கொஞ்சம் கூட அசையவே கொடுக்காம நாங்கள் எதுக்குமே அசைய மாட்டோம், நாங்கள் பண்ணுறது தான் வேலை அப்படின்னு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த எச்சரிக்கைகள் என்னென்ன? டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 48 மணி நேரத்தில் இந்த ஹார்மோஸ் நதிக்கரையை நீங்கள் திறந்து விடலைன்னா, ஈரான் திறந்து விடலைன்னா உங்கள் நாடே இருளில் முழுகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னா உங்களுடைய அனல் மின் நிலையங்கள், உங்களுடைய அணுமின் நிலையங்கள், அந்த பவர் சப்ளைஸ்லாம் எங்கே இருக்கோ, அதாவது கரண்ட் அந்த பவர்லாம் எங்கே இருக்கோ அந்த பேஸை நாங்கள் தகர்த்துடுவோம். அப்படி தகர்த்தோன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அது எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படி நீங்கள் இன்னும் 48 ஹவர்ஸில் நீங்கள் திறந்து விடலைன்னா ஒட்டுமொத்த ஈரானுமே இருளில் முழுகும். இது ஒரு எச்சரிக்கை. 48 ஹவர்ஸ் கவுண்ட் ஒன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரான் பதிலுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இதை பண்ணீங்கன்னா உங்களுடைய நட்பு நாடுகள், அதாவது அரேப் கண்ட்ரிஸ் மற்றும் பக்ரைன், அபுதாபி, இந்த நாடுகள் எல்லாமே நீர்நிலை ஆதாரங்கள், அந்த நீர்நிலை அதாவது அவங்க அந்த மத்திய கிழக்கு நாடுகள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கடல் நீரை குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. அதான் 70% 80% அதான் பயன்படுத்துகிறாங்க. அந்த சிஸ்டத்தை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம், நீங்கள் எங்களை அட்டாக் பண்ணீங்கன்னா நாங்கள் அங்கே அட்டாக் பண்ணுவோம், அப்படி அங்கே அட்டாக் பண்ணால் மிகப்பெரிய பெரிய ஒரு விஷயத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னு மிரட்டுறாங்க ஈரான். அது மட்டும் இல்லாமல் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்மோஸ் நதிக்கரை திறந்தாங்க இருக்குது, நாங்கள் யாருக்கும் எந்த கட்டுப்பாடும் விதிக்கலையே, எங்களுடைய நட்பு நாடுகள் தாராளமாக போகலாம், நாங்கள் எந்த விதம் சொல்லவே இல்லை. அப்படி ஈரானுக்கும் அப்படி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சொந்தமான நாடுகள், நட்பான நாடுகள் அந்த நதிக்கரையை கடக்கணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நதிக்கரை திறந்துருக்கா இல்லையா? ஹார்மோஸ் நதிக்கரை திறந்துருக்கா இல்லையா? எஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சில கப்பல்கள் வருது, இந்தியா மற்றும் ஒரு சில நாடுகளுக்கு சம்பந்தமான கப்பல்கள் அங்கிருந்து வருது. ஆனால் 100% கிடைக்குதான் கேட்டால் அது கிடையாது. மற்ற நாடுகள் எல்லாமே பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை 25% அதிகமாக உயர்ந்திருக்கு. அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா 400 ரூபா 300 ரூபா பெட்ரோல் லிட்டர் அவங்க நாட்டு காசுக்கு. ஆனால் அது இன்னும் அதுவே அதிகம் அப்படிங்கிறாங்க, அதிகமாகிட்டே போகும் அப்படிங்கிறாங்க. அப்போ பங்களாதேஷ், பாகிஸ்தான் அப்படின்னு பல நாடுகளில் டிஃபெண்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்தியா பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் இல்லைன்னாலும் ஆனால் நம்ம சமையல் எரிவாயு ரொம்ப கஷ்டப்பட்டுல இருக்கோம், அது இன்னும் எல்லாத்துக்கும் சராசரியாக கிடைக்க ஆரம்பிக்கல இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் தங்கத்துடைய வீழ்ச்சி, தங்கம் விலை நாளுக்கு நாள் பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டே போகுது. ஒரு பக்கம் தங்கம் விலை வீழ்ச்சி அடைய வச்சு மகிழ்ச்சி அடைகிறதா, இன்னொரு பக்கம் சென்செக்ஸ் பங்கு சந்தைகள் பயங்கரமாக வீழ்ச்சி அடையுது. முதலீட்டாளர்களும் பயங்கரமாக ஐயோமான கதறாங்க, அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையுது இப்போ பங்கு சந்தைகள். எது நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறது? அப்போ இது எல்லாமே அன்பிரிடிக்டபிளாக இருக்குது, ஃபினான்ஷியலாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். இந்தியாவும் நடக்குது இது.
ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஈரான் என்ன பண்ண போறாங்க, ஈரான் வந்து அமெரிக்காவோட மிரட்டல கட்டுப்படுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இன்னொரு விஷயம் என்ன ஈரான் சொல்றாங்கன்னா, எங்க நட்பு நாடுகளை தவிர மற்ற நாடுகள் இந்த ஹார்மோஸ் நதிக்கரையை கடக்கணும் அப்படின்னா 18 கோடி ரூபாய் சுங்க வரி கொடுக்கணும், $2 மில்லியன் சுங்க வரி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்தமா இந்த பவர், இந்த ஹார்மோஸ் நதிக்கரையோட பவர் வந்து எங்ககிட்ட தான் இருக்கு, நாங்க தான் கண்ட்ரோல் பண்றோம். இதை வச்சாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் தெரிஞ்சுக்கணும் எங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறத. அப்போ உங்களுடைய கப்பல்களும் அங்க இருந்து கடக்கணும் அப்படின்னா, ஏன்னா பல ஆயிரக்கணக்கான கப்பல்கள் வரிசை கட்டி காத்துட்டு இருக்கு, எப்போ நம்ம இதை தாண்டி போவோம், எப்போ நம்ம அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஒரு கப்பலுக்கு 18 கோடி ரூபாய் அதை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்பனா பாத்துங்க, ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா, இந்த போரால ஈரான் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாயிருக்கு. உட்கட்டமைப்பு உட்பட அத்தியாவசிய பொருட்கள் உட்பட எங்க மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த போரால. அவங்களுக்கு இந்த நிதி தேவைப்படுது. அதனால இந்த ஹார்மோஸ் நதிக்கரையை கடக்கும் கப்பல்கள் எங்க நட்பு நாடுகள் இல்லாம மற்ற நாடுகள் கப்பல் கடக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த அமௌண்ட் கட்டி ஆகணும் அப்படின்னு அவங்க வந்து செக்மெண்ட் வைக்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இந்தியாவுக்கு ஈரான் நன்றி சொல்லியிருக்காங்க, ஒரு தேங்க்ஸ். எதுக்கு இந்தியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க ஈரான்? நம்ம தான் அணிசர நாடாச்சே போர்ல. என்னன்னா அத்தியாவசிய பொருட்கள், இந்த போரால ஈரான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போரால ஈரான் வாழக்கூடிய மக்கள், அடிப்படையான மக்கள், அவங்களுக்கு வந்து ரொம்ப வாழ்வாதாரம் இழந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் இந்தியாவுடைய அண்டை நாடோ இல்லை மற்ற நாடுகளுக்கோ நம்ம வந்து ஒரு ஸ்கீம் அடிப்படையில் நம்ம வந்து உதவிகள் பண்றோம். என்ன உதவிகள்? அடிப்படை வசதிகள், அடிப்படை மருந்துகள் நம்ம கொடுக்குறோங்க. ஸோ அந்த ரொம்ப இன்ஜுரி ஆயிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது மருந்துகள் தேவைப்படும்னா அந்த அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அதனால ஈரான் வந்து இந்தியாவுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் காதுல போகுமா? போச்சுன்னா அவர் இந்தியா மேல இன்னும் கோபம் அடைவாரு. எஸ், கோபம் அடையத்தான் செய்வாரு. ஆனா ட்ரம்ப் இங்க என்ன பண்ண போறாரு அப்படின்னா, பல நாடுகளை ஒன்றிணைக்க ரொம்ப ட்ரை பண்றாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நோட்டா போன்ற நாடுகள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து இதில் வந்து உள்ள வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. பட் அவங்க வந்து உள்ள வர்றாங்க, நாங்க வந்து ஹார்மோஸ் மீட்டர் நாங்களும் உள்ள வரணும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியே வருது. அப்படி வரும்பொழுது ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்களை தாக்குதல் நடத்தினாங்கன்னா ஈரான் இருளில் முழுகும் அப்படிங்கும் பொழுது அப்ப ஈரான் என்ன பண்ணுவாங்க பதிலுக்கு? ஈரான் பதிலுக்கு அவங்களுடைய மத்திய கிழக்குடைய நட்பு நாடுகளை கண்டிப்பா அட்டாக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஈரான் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் மேல பயங்கரமான குண்டு மலைகள் பொழிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்ரைன், அபுதாபி இந்த நாடுகள் இருக்கக்கூடிய எண்ணெய், அந்த கச்சா எண்ணெயுடைய வளங்களை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட எங்க இருந்து மிசைல்ஸ் வருதுன்னே தெரியல. இன்னொன்று, அவர் உச்ச தலைவர் கமோனி இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பையன் வந்து பதவியேற்றார். ஆனா அவர் இன்னும் புதுவெளிக்கு வரவே கிடையாது. அவரோட நிலைப்பாடு என்னவாக இருக்கு? எப்படி இவங்க இதெல்லாம் பண்றாங்க? யாரோட உதவி இதெல்லாம் பண்றாங்க? ஒருவேளை வந்து அவங்களுக்கு ரஷ்யா மறைமுக சப்போர்ட் பண்றாங்களா, சீனா சப்போர்ட் பண்றாங்களா, நார்த் கொரியா சப்போர்ட் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி வதந்திகள்லாம் வெளியே போயிட்டு இருக்கு. அப்ப இந்த போர் கண்டிப்பா இன்னைக்கு முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா யாருமே சமரசம் பண்றதுக்கு ரெடியாகவே கிடையாது. அமெரிக்கா, இஸ்ரேலும் ரெடியா கிடையாது, ஈரானும் ரெடியா கிடையாது. அப்போ இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு தான் போகுமோ, 3ஆம் உலக போர் அப்படின்னு பெயர் மாற்றம் அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நமக்கும் அச்சம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி தங்கத்தின் விலை குறைய ஆரம்பிச்சிருக்கு. அது இதுக்கப்புறம் குறையுமா? இன்னும் 30% தங்கம் விலை குறையும் அப்படிங்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு ஒரே நாள்ல 7000க்கு மேல விலை குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பங்குச்சந்தையோட பயங்கரமான சரிவு. யாரெல்லாம் பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்களோ அவங்களாம் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. இப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து மாறி அப் அண்ட் டவுன் போயிட்டு இருக்கும் பொழுது அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு ஏற தொடங்கி இருக்கு. ஏன்னா கேஸ் சிலிண்டர் கிடைக்கல, நிறைய உணவகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூடப்பட்டிருக்காங்க, நிறைய உணவகங்களை வந்து உணவு விலைகளை வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்னு அன்றாட மக்களுடைய வாழ்க்கையில இந்த போர் மறைமுகமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனுடைய முடிவு எங்க போய் இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னும் நம்மளால எதுவுமே தெளிவாக சொல்லவும் முடியாது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அமெரிக்கா அட்டாக் பண்ணுவாங்களா, ஈரான் பதில் அட்டாக் பண்ணுவாங்களா, என்ன நடக்க போகுது, சுற்றி வளைகுடா நாடுகள் என்ன பண்ண போறாங்க, டொனால்ட் ட்ரம்ப் என்ன முடிவெடுக்க போறாரு, இந்தியாவோட நிலைப்பாடு என்ன வகையில் போகுது, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுவோம் அடுத்த ஒரு வீடியோக்குள்ள. ஸோ கருத்தில் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நீங்க இந்த போர்ல எந்த நாடு பக்கம் இருக்கீங்க, அமெரிக்காவா இல்லை ஈரானா? கருத்தில் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்சா ஹைப் பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். நான் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.